வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 20 ஃபீட்டுக்கு 48 ஃபீட் பிளாட் பத்தி பார்க்க போறோம். இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேசிங்ல தான் இருக்கு. இது ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல்ல நம்ம டிசைன் பண்ண போறோம். ஸோ டோட்டலா 2 ஆப்ஷன் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆப்ஷன்லயும் நம்ம எப்படி கோட்டை இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டோம் பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டர் ஆன உடனே நீங்கள் ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 17 ஃபீட் 3 இன்ச்சுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ரைட்டில் உள்ள வந்தோன்னா ஒரு ஃபாயர் ஏரியா மாதிரியே ஒன்று பார்க்குறீங்க. இது 3 சைடும் உங்களுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி இந்த ஏரியா நம்ம ஒரு ப்ரைவேசி ஏரியாவை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே உள்ளே என்ட்ரு ஆனால் ஒரு டிராயிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த டிராயிங்கோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 9 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு படிக்கட்டும் உங்களுக்கு யூ ஷேப்பில் இருக்குது. ஸோ சென்டரில் நம்ம ஏதாவது சீட்டர் கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரு காரிடார் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா 11 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 16 ஃபீட் அளவில் ஒரு ஹால் ஒன்று பார்க்குறோம். கொஞ்சம் பெரிய ஹால் தான். இந்த ஹாலில் நம்ம இந்த சைடு டிவி ஹேங் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சர் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் சைட்லேயே உங்களுக்கு கோர்ட்யார்டு இருக்கிறதால ஏர் வென்டிலேஷனுக்கும் லைன் வென்டிலேஷனுக்கும் இந்த ஏரியாவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா கிச்சன் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. 8 ஃபீட்டுக்கு 10 ஃபீட்டு 2 இன்ச்சுன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இது நம்ம பேரல் கிச்சன் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு 4.5 அடிக்கு ஒரு பேசேஜ் வர மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு 2 ஃபீட் கவுண்டரும், ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு 1 ஃபீட் 10 இன்ச் கவுண்டரும் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ யூட்டிலிட்டி ஏரியா ஒன்று பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் 7 இன்ச்சுக்கு 3 ஃபீட் 9 இன்ச் இருக்குது. ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவும் உங்களுக்கு கிச்சன் என்ன ஹைட் இருக்கோ அந்த ஹைட் அளவிலே இருக்கும் உங்களோட ஃப்ளோர் ஹைட்டு. ஸோ அந்த யூட்டிலிட்டிலேருந்து உங்களுக்கு ஸ்டெப் டவுன் ஆகிட்டு நம்ம இந்த ஏரியாலாம் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அப்படியே இந்த சைடில் இருக்கிற பெட்ரூமுக்கு வந்தோம்னா 10 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இது நம்ம சவுத் டு நார்த் பெட்டு பொசிஷன் பண்ணிட்டு இந்த டாய்லெட்டோட வாலில் நம்ம டிவி யூனிட் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமோட வார்ட்ரோப்ஸ் கூட நம்ம இந்த கிச்சன் வால்லே நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட்லேயே ஒரு அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 7 ஃபீட்டுக்கு 4 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த டாய்லெட்லேயும் நம்ம WC வாஷ் பேசின் அண்ட் ஷவரும் அகாமடேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே மேலே வந்தோம்னா உங்களுக்கு காமனாக இந்த பெட்ரூமும் டாய்லெட்டும் உங்களுக்கு அப்படியே வந்துடுது. அதே மாதிரி கோர்ட்யார்டு ஓடிஎஸும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறோம். கீழே பார்த்த மாதிரியே நம்ம காமன் டாய்லெட்டும் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இந்த காமன் டாய்லெட்டை ஒரு 1.5 அடி மட்டும் குறையும். ஏன்னா நமக்கு இங்கேருந்து பேசேஜ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியிருக்கும். அதனாலேயே நம்ம 1.5 அடி நம்ம இது கம்மி பண்ணி ஆகணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு வாஷ் பேஸ் வெளியே கூட போட்டு நம்ம இந்த டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஷவர் வித் WC நம்ம அகாமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் ஒரு டாய்லெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் தான் இருக்குது. ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு பால்கனியும் உங்களுக்கு அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் 10 இன்ச்சுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பால்கனியும் உங்களுக்கு இந்த வெளியே ப்ரொஜெக்டாக இருக்கும். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 அடி ப்ரொஜெக்டாக இருக்குது. விட்த்து உங்களுக்கு 10 ஃபீட்டில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நம்ம ஒரு ஃபேமிலி லாஞ்சாக இது நம்ம மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஏரியாவிலேருந்து உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ஓப்பன் டெரஸும் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு ஆக்சஸ் கொடுத்து இந்த டெரஸுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சவுத் வெஸ்ட் கார்னரில் இருக்கிற ஒரு பெட்ரூம்லேருந்தும் நம்ம இந்த இடத்துக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சிட் அவுட் ஏரியாவாக ஒரு அமைச்சிக்கலாம் ஒரு ப்ரைவசியோட. ஸோ வாங்க இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் நார்த் வெஸ்ட் கார்னரில் ஸ்டேர் கேஸும் வந்துடுது. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஏரியா எதுவும் இல்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஃபாயர் ஏரியா மட்டும் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ஹாலுக்கு என்ட்ரு ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரைவசி உங்களுக்கு கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும். ஒரு சின்னதாக ஒரு சீட்டர் மாதிரி கூட போட்டு இந்த இடத்த நல்லாவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே உள்ளே வந்தோன்னா உங்களுக்கு 11 ஃபீட்டுக்கு 15.3 மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஹால் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேர் கேஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 ஃபீட்லேருந்து உங்களுக்கு 11 ஃபீட்டில் மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ சென்ட்ரலே நம்ம இந்த ஏரியாவுக்கு கோர்ட்யார்டு ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த கோர்ட்யார்டோட வென்டிலேஷனும் இல்லாமல் நமக்கு 2 சைட்லேயும் ஓப்பனிங் இருக்குது. அதாவது கார் பார்க்கிங்லேயும் ஓப்பனிங் இருக்குது. பேக் சைட்லேயும் ஒரு 5 ஃபீட் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு லைட் வென்டிலேஷன் தாராளமாக இருக்கும். ஸோ ஹாலே உங்களுக்கு ஒரு யூனிக்காக எடுத்து கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. 8 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 16 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த ஸ்பேஸில் உங்களுக்கு டைனிங் ஹால் மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டர் ஆட் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது. லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 ஃபீட் கிட்டே இருக்குது. ஸோ ஒரு 8 ஃபீட்டுக்கு உங்களுக்கு டைனிங் ஏரியா போச்சுன்னா கூட மீதி உங்களுக்கு ஒரு 8 ஃபீட்ன்ற மெஷர்மெண்ட்டில் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவில் நல்ல ஒரு சீட்டர் கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி கிச்சனுக்கு ஒரு 8 ஃபீட் 9 இன்ச்சுக்கு 7 ஃபீட் 10 இன்ச்சுன்ற ஒரு மீடியமான மெஷர்மெண்ட்டில் ஒரு கிச்சன் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமும் இருக்குது 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட் 2 இன்ச்சில். ஸோ இந்த பெட்ரூம் உங்களுக்கு சவுத் வெஸ்ட்டுக்கான தான் அமையுது. அதே மாதிரி டாய்லெட் உங்களுக்கு
4 ஃபீட்டுக்கு 7 ஃபீட்டு மெஷர்மெண்ட்டில் ஒரு காமன் டாய்லெட்டும் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்கேன். ஓடிஎஸ்க்கு உங்களுக்கு பேக் சைட்லேயே உங்களுக்கு வந்துடுது. ஸோ இந்த ஓடிஎஸ் வழியாகவே நம்ம வந்து பைப்பு வென்டிலேஷன் எல்லாமே வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோம்னா ரீச் ஆன உடனே ஒரு பெட்ரூம் ஒன்று பார்க்குறீங்க. ஸோ இந்த பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுக்கு 11 ஃபீட்டுன்ற மெஷர்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பெட்ரூம்க்கு வந்து நம்ம ஓடிஎஸ் வழியாக மட்டும்தான் வென்டிலேஷன் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஒரு வென்டிலேட்டர் மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த கோட்டையிலேருந்து நம்ம வென்டிலேஷன் வர மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் ஒரு ஃபேமிலி லான்ச்சும் ஒன்று இந்த ஏரியாவில் கொடுத்துருக்க முடியும். கார்னரில் ஒரு பால்கனியும் கொடுத்துருக்க நார்த் ஈஸ்ட் கார்னரில். ஸோ டைனிங் வந்து நம்ம கீழே இருக்கிறதால ஒரு கட் அவுட் ஏரியா மாதிரி கொடுத்துட்டு இந்த ஏரியாவை நம்ம ஒரு டபுள் ஹெட் ஸ்பேஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டபுள் ஹெட் ஸ்பேஸில் உங்களுக்கு மேலே இருந்து ஒரு சான்லியரோ இல்லை பெண்டன்ட் லைட்டோ நம்ம ஹேங் பண்ணி பெரிய ஸ்பேஸாக நம்ம இது காட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்னரில் வந்துன்னா ஒரு கீழே இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு ஓப்பன் டெரஸோ இல்லை வந்து நம்ம சிட் அவுட்டோ இதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளான் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ்.